இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இணைய பகடிவதையை களைய சிறப்பு பணிப்படை 4 அமைச்சுகள் கை கோர்க்கின்றன. இணைய பகடிவதை பிரச்சனையை ஒடுக்க 4 அமைச்சுகள் ஒன்றிணைந்த சிறப்பு பணிப்படை தோற்றுவிக்கப்படும் என பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒத்மன் சயீட் தெரிவித்தார். அச்சிறப்பு பணிப்படையில் தமது அமைச்சு, தொடர்பு அமைச்சு, இலக்கவியல் அமைச்சு, உள்துறை அமைச்சு ஆகியவை இடம்பெற்றிருக்கும் என அவர் கூறினார். குற்றவியல் சட்டம் 574 திருத்தம் மேற்கொள்வது குறித்து அப்பணிப்படை கலந்துரையாடும். இணைய பகடிவதைக்கான அர்த்தம் நிர்ணயிக்கப்பட்டு திருத்தம் செய்யப்பட்ட சட்ட வரைவு வரும் அக்டோபரில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என டத்தோஸ்ரீ அசலினா சொன்னார். இணைய பகடிவதை ஒருமுறை நடக்கும் சம்பவம் அல்ல. தனிநபரை இழிவுபடுத்தும், அச்சுறுத்தும், அவர்களின் தரவுகளை பரப்பும் அக்குற்றச்செயல் கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் நிச்சயம் தொடரும். அது மனித உரிமைக்கும் மக்களாட்சி முறைக்கும் தீங்கு விளைவிக்கும். அதலால் ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன், சிங்கப்பூர் முதலிய நாடுகளிடம் இருந்து இணைய பகடிவதைகளை களையும் வழிமுறைகளை கற்றுக்கொள்ள மலேசியா தயாராக உள்ளதாக டத்தோஸ்ரீ அசலினா குறிப்பிட்டார். திடீர் பொருள் விலை உயர்வு பிரச்சினையை சமாளிக்க உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் பிரைஸ் கேச்சர் செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல் வலியுறுத்தியுள்ளார். அந்த செயலியின் மூலம் பொருள்களின் விலையை எளிதில் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒருவேளை குறிப்பிட்ட பொருளின் விலை நிர்ணயிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமாக இருப்பதை மக்கள் கண்டறிந்தால் அது பற்றி சம்பந்தப்பட்ட மாவட்ட தகவல் துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் பொருளின் விலை, இப்போது அதை வாங்குவதில் எதிர்நோக்கும் சிக்கல் குறித்தும் மக்கள் தகவல் துறையினரிடம் தெரிவிக்கலாம். அதன் வாயிலாக பொருள் விலை உயர்வு பிரச்சினையை கையாளுவதற்கான வழிகளை கேபிடிஎனுடன் இணைந்து தமது அமைச்சு ஆராயும் என ஃபாமி குறிப்பிட்டார். பிரைஸ் கேச்சர் செயலியின் கீழ் மளிகை கடை மற்றும் பல்வேறு சந்தைகளில் விற்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 480 பொருட்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. பேரலல் பாத்வே வெளிநாட்டு மருத்துவ நிபுணத்துவ பட்டப்படிப்பின் தரம் குறித்து கலக்கமுற தேவையில்லை. உலக தரம் வாய்ந்த கல்லூரிகளில் இருந்து நிபுணத்துவ சான்றிதழை பெற நாட்டிலுள்ள மருத்துவர்கள் பல்வேறு மதிப்பீட்டு முறைகளையும் தரநிலைகளையும் கடந்தாக வேண்டியுள்ளது. அதோடு சுகாதார அமைச்சும் அவர்களின் தரத்தை மதிப்பிடுகிறது. மலேசிய மருத்துவர்கள் வெளிநாட்டு மருத்துவ நிபுணத்துவ கல்வி திட்டங்களில் இணைந்து பட்டப்படிப்பை தொடரும் வழக்கம் பல்லாண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருகிறது. அதில் நாட்டின் பல முக்கிய மருத்துவ வல்லுநர்கள் நிபுணத்துவ கல்வியை பெற்றுள்ளனர். ஆகவே பேரலல் பாத்வே என தற்போது பெயர் மாற்றம் கண்டுள்ள அந்த நிபுணத்துவ பட்டப்படிப்பின் தரம் குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என அராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷைடான் காசிமின் கூற்றுக்கு செனட்டர் டாக்டர் ரா லிங்கேஸ்வரன் மேற்கண்டவாறு கருத்துரைத்தார். இணைய பகடிவதையால் தற்கொலை செய்து கொண்ட டிக்டாக் இன்ஃபுளுன்சர் ஈஷாவின் மரணம் தொடர்பில் இன்ஸ்பெக்டர் பதவி வகிக்கும் பெண்மணி உட்பட 2 விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் விளக்கமளிக்க அவர்கள் இருவரும் இன்னும் முன்வரவில்லை என செந்தோல் மாவட்ட போலீஸ் தலைவர் அமட் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். மேலும் இதுவரை இருவரிடம் இருந்து மட்டுமே வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தற்கொலைக்கு தூண்டும் வகையில் ஈஷாவை பற்றி அவதூறுகளை பரப்பியதாக அவரது தாயார் புஷ்பா பி ராஜகோபால் 3 மீது புகார் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களில் 2 மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. B40 தரப்பினருக்கு சட்ட ரீதியிலான உதவிகளை நல்கவும் சட்டம் தொடர்பான தகவல்களை பகிரவும் ஜஸ்டிஸ் ஆன் வீல்ஸ் திட்டம் தீபகற்பத்தில் விரிவுபடுத்தப்படும்.
இதற்கு முன் சபா சரவாக்கில் மேற்கொள்ளப்பட்ட அத்திட்டம் இம்மாத இறுதி முதல் நெகிரி சிம்பிலானிலும் மற்ற மாநிலங்களிலும் வழங்கப்படவுள்ளது. சட்ட விவகாரங்களை உட்படுத்திய சிக்கல்களை தீர்க்க குறைந்த வருமானம் பெறும் தரப்பினருக்கு ஜஸ்டிஸ் ஆன் வீல்ஸ் திட்டம் உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்தார். உப்சி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவி நூர்ஃபாரா கார்த்தினி அப்துல்லா கொலை தொடர்பில் அவரது காதலனும் போலீஸ்காரருமான 26 வயது ஆடவரின் தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அவரது கொலை தொடர்பாக பேரா ஸ்லிம் ரிவரில் உள்ள உருளைக்கிழங்கு தோட்ட தொழிலாளர்களிடம் இருந்து நேற்று வாக்குமூலம் பெறப்பட்டது. சம்பந்தப்பட்ட கிழங்கு தோட்டத்தை பகுதி நேர அடிப்படையில் 26 வயதான அந்த ஆடவர் மேம்படுத்தி வந்துள்ளார். கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் நூர்ஃபாரா கார்த்தினி கொலையாளி என சந்தேகிக்கப்படும் ஆடவருடன் அந்த உருளைக்கிழங்கு தோட்டத்திற்கு சென்றது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக உலுஸ்லாங்கோர் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் டிப்யூட்டி சூப்பரிண்டென்டன்ட் மொஹமட் அஸ்ரி மொஹமட் யூனோஸ் உறுதிப்படுத்தினார். கடாஹ் படாங் தராப் டுரியான் புரோங் அருகே சுட்டுக் கொல்லப்பட்டதாக நம்பப்படும் பெண்மணியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. உயிர் இழந்த மாது 30 வயதான தாய்லாந்து நாட்டவர் என ஐயுறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட பெண்ணின் உடலை அவ்வழியே சென்ற மக்கள் சாலையோரம் கண்டெடுத்ததாக அறியப்படுகிறது. சம்பவம் குறித்து நேற்று மாலை 7 மணிக்கு அழைப்பை பெற்றதும் போலீசார் நிகழ்விடத்திற்கு விரைந்துள்ளனர். அப்பெண்ணின் உடலை கண்டதும் அதில் துப்பாக்கி தோட்டாக்கள் துளைத்திருந்ததை படாங்தரா மாவட்ட போலீஸ் தலைவர் டிஎஸ்பி முல்கியாமான் மன்சார் உறுதிப்படுத்தினார். தடயவியல் சோதனைக்காக அவரின் சடலம் அலுஸ்தா சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் நிலையில் கொலையாளி அண்டை நாட்டிற்கு தப்பி ஓடியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.